நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு தெய்வமே, உம்முடைய அருளுக்கும் ஆசீருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே உமது திருமுன்பாக ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சியோடு கூட இணைந்து உம்மை காண வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமல், அறிந்தும் அறியாமல், புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா தவறுகளையும் உமக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களது உள்ளத்தை, எங்களது இதயத்தை கிழித்து கொண்டவர்களாக நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே கட்டிக்கொண்ட எல்லா பாவங்களையும் உமது திருமுன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இயற்கைக்கு எதிராக நாங்கள் பலமுறை தவறு செய்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்தும் அறியாமல் கடந்து போயிருக்கிறேன். எனக்கு ஏராளமான வேலைகள் இருக்கிறது, எனக்கு பொறுப்புகள் இருக்கிறது என்று கடமையை காரணமாக சொல்லி உன்னை கடந்து போயிருக்கிறேன், மறந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, இதோ அந்த தருணங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு தந்திருக்கிற என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய குழந்தைகளை, மனைவியை, கணவனை, சகோதர சகோதரிகளை நான் மன்னித்து ஏற்க தயங்கி இருக்கிறேன். பல நேரங்களில் அவர்கள் எனக்கு இடையூறாக இருக்கிறார்கள், எனக்கு வேதனையாக இருக்கிறார்கள் என்று நான் புலம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். அந்த இதயத்தை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். ஆம் தெய்வமே, சங்கீத ஆசிரியர் சொல்வதை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த ஒவ்வொரு தவறுகளும் பாவங்களும் இதோ என் கண் முன்பாக நிற்கிறது ஐயா. ஒருவேளை நீர் எங்களுடைய தவறுகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு, பாவங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எங்களை பார்ப்பீர் என்றால் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க முடியாது ஐயா. ஆண்டவரே, நொறுக்கி போன அந்த இதயத்தை, உடைக்கப்பட்ட அந்த உள்ளத்தை இதோ உமது திருமுன்பாக எடுத்துட்டு வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னால யார மன்னிக்க முடியவில்லையோ அவர்கள் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு தெய்வமே, இதோ பல நேரங்கள்ல நான் என்னுடைய கணவனை மன்னிக்காமல், என்னுடைய மனைவியை மன்னிக்காமல், என்னுடைய குழந்தைகளை மன்னிக்காமல் உமது திருமுன்பாக வந்து நிற்கிறேன். இதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய மகன் எனக்கு பிடிக்காததை செஞ்சிட்டான், என்னுடைய மகள் எனக்கு பிடிக்காததை செஞ்சிட்டாங்க, என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்கிறதே இல்லை, கணவன் அவன் விரும்பிய வாழ்க்கை வாழ்றான் என்று சொல்லி என்னுடைய மனசுல ஏராளமான பகை உணர்ச்சி ஐயா. ஆண்டவரே, நீங்க கேட்கிறது இப்படிப்பட்ட உடைந்த உள்ளத்தை தான். ஆமா ஆண்டவரே, என்னால மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் உடைந்து போய் இங்கே வந்திருக்கிறேன். நொறுக்கப்பட்ட நிலையில உங்க முன்னாடி நிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அந்த இதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன்.
இதோ இந்த அற்புதமான நாட்கள் என்னை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். தெய்வமே, ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய கசங்கி போன என்னுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்து நொந்து போன ஒவ்வொரு மனிதரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யார் மேல் நான் கோபமாக இருந்தேனோ, யார் மேல் நான் பொறாமையோடு இருந்தேனோ, யாரை பழி வாங்க வேண்டும் என்று என்னையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேனோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களை மன்னிக்கிற அந்த அற்புதமான இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் அவர்களை மன்னிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வெளியில போன உடனே அவர்களுக்கு மேல எனக்கு கோபம் வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவரே, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரே, நான் மன்னிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக இங்கிருந்து நான் போகணும். ஆண்டவரே, என்னுக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை தாங்க. ஆண்டவரே, இதோ அந்த கல்வாரி மலையில நீங்க தொங்கி இருக்கும் பொழுது, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு மனசார சொன்னீங்களேப்பா. நான் உங்களுடைய மகள் அல்லவா, நான் உங்களுடைய மகன் அல்லவா, நானும் மன்னிக்கணும். ஆண்டவரே, எனக்கும் அந்த இதயத்துல கொஞ்சமாவது தாங்க. ஆண்டவரே, மன்னிக்கிற அந்த அற்புதமான இதயம் எனக்குள்ள மகிழ்ச்சியை தரும், எனக்குள்ள அமைதியை தரும். ஆமாம் ஆண்டவரே, மன்னிக்கிற அந்த ஆற்றலை, மன்னிக்கிற அந்த சக்தியை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 2. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என்னுடைய நல்ல தகப்பனே, இதோ எனக்கு முன்பாக நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்களை நான் பார்க்கிறேன். இந்த நேரத்துல இது வெறும் நற்கருணை அல்ல, நீங்க உயிரோடு வாழ்கிற தெய்வம். ஆம் தெய்வமே, உங்களது வாழ்க்கை முழுவதையும் நான் பார்க்கிறேன். நீங்க எல்லாரையும் ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை, உங்களை கொல்ல துடித்தவர்களை, உம்மை காட்டி கொடுத்தவர்களை, உம்மை மறுதலித்தவரை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பக்குவப்படுகிற உள்ளத்தை, பக்குவப்பட்ட இதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். பாடுவோம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். கரங்களை சேர்த்து ஆராதனை, 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 ஆராதனை. ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள் பல வழியை எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போலாம், போலீஸ்க்கு போலாம்,
பஞ்சாயத்துக்கு போலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நீ காட்டுகிற வழி அமைதியை தருவது, நீ காட்டுகின்ற வழி மகிழ்ச்சியை தருவது, நீ காட்டுகின்ற வழி உண்மையானது. ஆம் தெய்வமே, நீங்க தான் என்னுடைய வழி, நீங்க தான் என்னுடைய சத்தியம், நீங்க தான் என்னுடைய ஜீவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் நன்றோ, நீரே என் ஜீவன் நன்றோ. கரங்களை செய்து நாம் பாடுவோம். ஆராதனை, ஆராதனை சத்தமா ஆராதனை செய்து பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. ஆண்டவரே, பல நேரத்துல என்னுடைய உணர்வுகள் அவங்களுக்கு எதிரா பேசணும், அவர்கள் மீது பழி சுமத்தணும், அவர்களை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா நான் உன் பிள்ளை ஐயா, என்னுடைய அப்பா நீங்க, என்னுடைய அம்மா நீங்க. உன்னுடைய பிள்ளை தவறான வழிக்கு போகக்கூடாது ஆண்டவரே. இதோ உங்க முன்னாடி நிக்கிறேன். என்னுடைய உடல்ல பாயிறது உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே, உங்களுடைய உடல் ஆண்டவரே. திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன்னா, உங்களுடைய நற்கருணையை என்னுடைய இதயத்துல வாங்கி இருக்கிறேன்னா, உங்களுடைய மகனையா, உங்களுடைய மகளையா, இதை உணர்ந்து வாழ என்னை வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் பிள்ளை என்றோ, நானும் பிள்ளை என்றோ. கரங்களை செய்து நாம் பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு தெய்வமே, பல நேரத்துல என்னுடைய பாதையை மாத்திக்கிட்டு ஓடுகிற சாதாரண ஆட்டுக்குட்டியா ஐயா, நான் அப்படி வழி மாறி போகிற பொழுதெல்லாம் என்னை தேடி தேடி வந்தீங்க ஐயா. என்னை தேடி வந்து கண்டுபிடிச்சு உங்களுடைய கரங்கள்ல தூக்கிக்கிட்டு தோள்ல போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா போவீங்க ஐயா. ஐயா, எனக்கு நீங்க நல்ல மேய்ப்பன் ஐயா. உங்கள தோல்ல கிடக்கிற சாதாரண ஆட்டுக்குட்டியா. அன்பு தெய்வமே, என்னுடைய மேய்ப்பனே, உங்களுடைய வழியில, உங்களுடைய பாதையில என்னாலும் நான் நடக்கணும். எனக்கு வழி காட்டுங்கப்பா, என்ன வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நான் உங்கள் ஆட்டுக்குட்டி, நான் உங்கள் ஆட்டுக்குட்டி. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை ரட்சகரே ஆராதனை ரட்சகரே ஆராதனை ரட்சகரே ஆராதனை ரட்சகரே ஆராதனை கரங்கள் தட்டி மீட்பரே ஆராதனை மீட்பரே ஆராதனை மீட்பரே ஆராதனை மீட்பரே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை 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 மருத்துவரே ஆராதனை மருத்துவரே ஆராதனை மருத்துவரே ஆராதனை மருத்துவரே ஆராதனை ஸ்நேகமே ஆராதனை ஸ்நேகமே ஆராதனை ஸ்நேகமே ஆராதனை ஸ்நேகமே ஆராதனை உயர்த்தி இயேசுவே இயேசுவே உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தே ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தே ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் விலை மதிப்பற்றவர்கள், விலை மதிப்பற்றவர்கள். விவிலியத்துல கடவுள் அதை தான் சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வையில் விலை மதிப்பற்றவன், விலை மதிப்பற்றவள். விவிலியத்துல சொல்றதுக்காக மட்டும் இல்லைங்க, நமக்கு தெரியும் நம்முடைய தந்தையினுடைய அந்த அணுக்கள்ல கோடான கோடி அணுக்கள் நம்முடைய தாயினுடைய கருவறைக்குள்ள, கருப்பைக்குள்ள பாய்ச்சப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு அணுதான் இன்னைக்கு நீங்களும் நானும். நீங்களும் நானும் கோடியில ஒருத்தவங்க. அப்பனா நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
அப்ப இவ்வளவு மதிப்பு மிக்க நான் என்னை எப்படி பார்த்துக்கிறேன்? என்னைக்காவது ஒரு நாளுக்கு பியூட்டி பார்லருக்கு போவது அல்லங்க. என்னுடைய முகத்தை அழகாக வைத்துக் கொள்வது மட்டுமல்லங்க. கடவுள் எனக்கு தந்திருக்கிற இந்த உடலை, இந்த அழக யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். உங்களை போல இன்னொரு பெண்ணு இந்த உலகத்துல இல்ல. உங்களை போல ஒரு ஆண் இந்த உலகத்துல இல்ல. ஏதோ ஒரு வகையில அவர்களிடம் வேறு ஒரு மாற்றம் இருக்கிறது. You are special. You are special. அப்ப கடவுள் உங்களை படைக்கிற பொழுதே மிக மிக சிறந்தவராக, சிறந்தவளாக படைத்து அனுப்பி இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அப்படி அனுப்பி இருக்கிற பொழுது இந்த உடலை நான் எப்படிங்க பார்த்துக்கணும்? எப்படி பார்த்துக்கணும்? நிறைய நோய்கள் நமக்கு இருக்கிறது. ஒழுங்கா டாக்டர்கிட்ட போகிறது இல்ல. சின்ன சின்ன எக்ஸசைஸை கூட செஞ்சு சரியாக என்னுடைய உடலை கவனித்துக் கொள்வது இல்லை. அதனால இந்த நாட்கள்ல முதல்ல இந்த வேக தடையில நான் என்னை கவனிப்பேன், என்னை கவனித்துக் கொள்வேன். இதுதாங்க முதல்ல. பிரியமானவர்களே, இரண்டாவது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கடவுளை கவனிப்பேன். நான் என்னுடைய கடவுளை அன்பு செய்கிறேன், என்னுடைய கடவுளை நேசிக்கிறேன், அவரை சந்திப்பதற்காக வரேன். இதுதாங்க, இதுதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, அப்ப நான் என்னுடைய கடவுளை சந்திக்கிறேன் என்பதுதான் எனக்கும் கடவுளுக்குமான உறவு. இங்க நிறைய அம்மாக்கள்லாம் இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க மகன் அல்லது மகள் அவங்கள ஒரு பெங்களூர்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வருகிற பொழுது அங்கிருந்து போன் பண்றாங்க, அம்மா என்னுடைய நண்பர்களோடு நான் சென்னைக்கு வருகிறேன், ஆனா நம்ம வீட்டுக்கு வரணும்னா குறைஞ்சது வர 1 மணி நேரம், போக 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு தான் நான் வந்தாகணும். டாக்ஸி பிடிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு போனேன்னா ஒரு 3000 ரூபாய் செலவாகும். அந்த 3000 ரூபாய் பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது செலவு பண்ணிக்கங்க, நான் வரல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? பணத்தை அனுப்பி விடுப்பா, நீ ஏன் வேஸ்டா அலையிற, அப்படிதானே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நீ வா, ஏன்னா நான் உன்னை பார்க்க வேண்டும். நல்ல அம்மாங்கப்பா நீங்களாம். உங்க புள்ளனா மட்டும் நீ வாப்பா, உன்னை நான் பார்க்கணும் அப்படிம்பீங்க. ஆனா கடவுள்கிட்ட மட்டும் உட்காந்துட்டு என்ன கேட்பீங்க? எனக்கு பணத்தை கொடு, சுகத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு. பார்த்தீங்களா? அன்பார்ந்தவர்களே, அன்பு செய்கிறவர்கள் அவர்களிடம் பணத்தை கேட்க மாட்டார்கள். அவர்களிடம் இன்னும் எதையே கேட்க மாட்டாங்க, கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் உங்கள் மகன் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க உங்க மக கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் தன்னுடைய மகளோடும் உங்களோடும் இருக்கணும்னு ஆசைப்படுவாரா, படமாட்டாராங்க? Praise the Lord. Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு சில நேரத்துல தோணுங்க, இந்த நற்கருணையில வச்சு ஃபாதர் பூட்டி எடுத்துட்டு ஆலயங்கள்லாம் பூட்டிட்டு போன உடனே, ஐயோ இந்த ஆண்டவர் தனியா உட்கார்ந்து இருப்பாரே, இந்த கடவுள் இந்த நற்கருணையில தனியா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு கோயில்ல போயிட்டு உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களோட பேர பிள்ளைகிட்ட, என்னுடைய தம்பி பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஏசுங்க இருக்கிறாரு, ஏசுங்க இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கதவை எல்லாம் பூட்டணும், வெளியில போங்கன்னு சொன்ன உடனே அவன் வெளியில நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இல்ல ஐயா, நீங்க சொன்னீங்கல்ல ஏசு அங்க இருக்கிறாருன்னு, கதவு பூட்டுறாங்கல்ல, அவரும் வரட்டும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம் அப்படின்னா.
பார்த்தவர்களே, ஒரு குழந்தை அதை தெரிஞ்சு சொன்னானா இல்ல புரிஞ்சு சொன்னானான்னு தெரியல. ஆனா நல்லா யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரு. அவர் ஒரு உயிர் வாழ்கிற தெய்வமாக இந்த நற்கருணை இருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கடவுள் தனியா தானே இருப்பாரு. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இவரை சந்திக்க வருகிற பொழுது நான் எவ்வளவு அன்போடு வர வேண்டும், எவ்வளவு ஆசையோடு வர வேண்டும். அப்ப இரண்டாவது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆண்டவரோடு என்னுடைய கடவுளோடு நான் எப்படிப்பட்ட ஒரு உறவில் நிலைத்து நிற்கிறேன். இதுதாங்க இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன அப்படின்னா, நான் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் உங்களெல்லாம் ரொம்ப பெருமையா சொன்னார். என்னுடைய மக்கள் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா போதும், எல்லாம் ஒன்று சேர்ந்து அவ்வளவு அழகாக செய்வார்கள், அவ்வளவு அற்புதமா எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கொரோனா காலத்துல எல்லாம் சாப்பாட்டுக்கே போராடி கொண்டிருந்த நேரத்துல என்னை நம்பி 2.5 கோடி ரூபாயை என்னுடைய மக்கள் கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த உள்ளம் இருக்குது பாத்தீங்களா, இதுதாங்க மூன்றாவது. இதுதான் நம்ம விபூதி புதன் அன்னைக்கு நற்செய்தியில வாசிக்க கேட்டிருப்போம். முதலாவது நோன்பு. நோன்புனா என்ன? உன்னுடைய உடலை நீ கவனித்துக் கொள்வது. உன்னுடைய உடலை நீ எப்படி கவனித்துக் கொள்கிறாய், உன்னுடைய உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், உன்னுடைய கண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, உன்னுடைய காதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற. உங்களது உடலை நீங்கள் கட்டி பராமரிப்பதுதான் நோன்பு. இரண்டாவது ஜெபம். ஜெபம் என்பது கேட்பது அல்ல. கோயில்ல போய் உட்கார்ந்து நான் கடவுளிடம் அதை கேட்கிறேன் இதை கேட்கிறேன் என்பதல்ல ஜெபம். ஜெபம் என்பது கடவுள் கூடவே இருப்பது, நமக்கு பிரியமான இந்த இயேசுவோடு இருப்பது, நாம் கூடவே இருப்பது. இதுதாங்க ஜெபம். மூன்றாவது தர்மம். யாருக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ, யாருக்கு உங்களது நேரம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாம் உதவியாக இருப்பது தர்மம். இந்த மூணையும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு நான் செயல்படுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 31வது வசனத்துல கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. கடவுள் இந்த உலகத்துல தொடக்கத்துல படைத்த பொழுது அங்க எங்கேயுமே பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் குட். எல்லாமே மிக அற்புதமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அப்ப தொடக்கத்துல இப்ப நமக்கு என்ன தோணுது, ஐயோ அப்ப அப்படியே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற பொழுது மனிதனை படைக்கிறார். மனிதனை படைச்சோன்னு அவனை எதற்காக படைச்சார் அப்படிங்கிறது 2வது அதிகாரம் 15ல ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். எல்லாத்தையும் பார்க்கிற கடவுள் இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ண கடவுள் இப்ப பார்க்கிறாரு, இந்த ஏதோன் தோட்டத்துல அவனை கொண்டு வந்து வைக்கிறார். எதுக்காக வச்சார் அப்படின்னா அதை பண்படுத்தவும். இந்த பண்படுத்தவுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம மணிக்கணக்கா சிந்திக்கலாம். அப்ப கடவுள் அனைத்தையும் நோக்கினார், நல்லா இருந்துச்சு. ஆனா அது இன்னும் பண்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருந்துச்சு, அது இன்னும் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்துச்சு, அது இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதன் என்பவன், மனுஷி என்பவன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். கடவுள் தன்னுடைய படைக்கிற ஆற்றலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தந்து, ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் தந்து அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினாருங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த அற்புதமான கட்டிடங்கள், இந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாம் மனிதன் தான் உருவாக்கினான், எல்லாவற்றையும் ஒரு மனுஷி தான் உருவாக்கினா. சரிதாங்க, சரிதாங்க. இது
கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த படைப்பினுடைய ஆற்றல். ஆனா மனுஷன் என்ன சொல்றான் சில நேரத்துல, நான் இதை உருவாக்கிட்டேன், நான் இனிமேல் கடவுளுக்கே சவால் கொடுப்பேன். அதெல்லாம் அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆனாலும் கூட அவன் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சாதித்தாலும் கொரோனா, சுனாமி இதெல்லாம் கடவுளுடைய இருப்பை அடிக்கடி நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது, நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்ப என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ஏதோன் தோட்டம் என்பது அந்த காலத்துல மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம நடக்கிற இந்த இடம், நாம் ஆளுகிற இந்த பூமி, இந்த சூழல், இந்த சமூகம், இதை பண்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்கு முழுமையாக்கி எல்லாத்தையும் அப்படியே நம்ம கையில கொடுக்கல. அது இன்னும் பண்படுத்தப்பட வேண்டிய நிலையில் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்களேன், எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, இந்த பொறுப்பை நான் உணர்ந்து கொள்ளாதவரை எனக்கு பிரச்சனைங்க. அப்ப நான் என்ன பண்ணிருவேன், நான் தொடக்கத்துல சொன்னது போல என்னுடைய உடலை ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உணராத வரை என்னுடைய உடலை நான் கவனிச்சுக்க மாட்டேன். தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டு இந்த உடலை, கடவுள் தந்திருக்கிற இந்த பொறுப்பை நான் அழித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் என்ன பண்றேன், என்னுடைய உடலை அழிக்கின்ற பொழுது கடவுள் என்னை எவ்வளவு மகத்துவமாக படைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய், மறுத்து போய் நான் என்ன பண்றேன், அவருடைய அன்பையும் பிரேக் பண்ணிக்கிறேன். அவருடைய அன்பிலிருந்து நான் விலகி நிற்கிறேன். ஏன்? நான் கடவுளுக்கு முன்பாக இருந்தா தானே ஃபாதர் என்ன பார்த்து சொல்லுவாரு, ஏண்டா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. அந்த சிஸ்டர் பார்த்து என்ன திட்டுவாங்க. கோயில்ல இருக்கிற பெரியவங்க பார்த்து, ஏண்டா உங்க அம்மா அப்பாலாம் நல்ல பிள்ளை தானடா, நீ ஏண்டா இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய அன்பிலிருந்து நான் தூரமா போயிட்டேனா, கோயிலுக்கு வராம இருந்துட்டேனா, கடவுளுடைய அன்பிலிருந்து நான் விலகி கொள்றேன். பிரியமானவர்களே, நீங்க கடவுளை விட்டு தூரமா போயிட்டீங்கன்னா சமூகத்தின் மீதும் சரி, பங்கின் மீதும் சரி, ஏன் உங்களுக்கு குடும்பத்தின் மீதும் சரி, அக்கறை இல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். பிரியமானவர்களே, இங்க அதாங்க நடக்கும். என்ன அப்படின்னா, கடவுள் ஏவாளையும் படைச்சு கூட்டிட்டு வருவாருங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ஆதாம் ஒரு கவிதை சொல்லுவான். எனக்கு தெரிந்து உலகத்துல முதல் கவிதைய ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் சொல்றான், ஏவாளுக்காக ஆதாம் சொல்லுகிறான். அதுதான், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் ஆனவள். பாருங்களேன், தன்னுடைய மனைவியை குறித்து, தன்னுடைய துணையாளியை குறித்து என்ன சொல்றான், இவ என்னுடைய எலும்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறா, என்னுடைய சதையோடு இணைக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறான். ஆனா அவன் தவறு செய்தவுடன் அந்த மூணாவது அதிகாரம் 12வது வசனத்துல அவன் சொல்லுவான் பாருங்க, அப்போது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன். இப்போ அவன் கவிதை பாடல. எப்பொழுது அவன் பாவம் செய்கிற அந்த ஒரு மனநிலையை உணர்கிறானோ அப்ப என்ன பண்றான், தன் கூட இருக்கிறவங்களெல்லாம் நிராகரிக்கிறான், அவர்களெல்லாம் தூரமா விலக்கி வைக்கிறான், தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்கிறான். ஆம் பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் கவிதை சொன்ன அந்த ஆண் இப்ப என்ன சொல்றான், நீ தந்தில்ல, நீ ஒரு பொண்ணை எனக்கு கொடுத்தில்ல, அந்த பெண்ணுதான் என்னை தவறு செய்ய வைத்தாள், என்னை பாவம் செய்ய வைத்தாள். அன்பார்ந்தவர்களே, அப்போ என்ன அப்படின்னா, எப்பொழுது நான் கடவுளுடைய அந்த அன்பிலிருந்து விலகி நிற்கிறேனோ, அந்த என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து போய் நான் தவறு செய்கிறேனோ, அப்ப நான் என்ன பண்றேன், ரொம்ப ஈஸியா மற்றவங்க மேல நான் அந்த பழிய தூக்கி வைக்கிறேன். பிரியமானவர்களே,
இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. இதெல்லாம் நடந்து முடிச்ச உடனே என்ன நடக்கும்? கடவுள் அவங்கள வெளியில துரத்திடுறாரு. எல்லாமே நடந்துருது. காயின் ஆபேல். இங்க பாருங்களேன், ஒரு தவறு எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உணர்வை, பகைமைய ஏற்படுத்திக்கிட்டு போகுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். 2 பேர் அண்ணன் தம்பி. ஒருவன் கோயில்ல போய் காணிக்கை ஒப்பு கொடுக்கிறான், அது கடவுளுக்கு ஏற்புடையதாக மாறுகிறது. ஆனா இன்னொருத்தன் இருக்கிறதுல கேவலமானதை கொடுக்கிறான், அது ஏற்புடையதாகல. அப்ப என்ன நடக்குது பாருங்க? அவன் கொலை செய்கிறான், தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான். அப்ப கடவுள் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே? அப்ப அவன் சொல்றான், நான் என்ன அவனுக்கு. இப்ப அந்த வசனத்துக்கு வாங்கலேன். கடவுள் எதற்காக உலகத்தை படைச்சாரு? ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அதே வார்த்தை. கடவுள் என்னை பாதுகாப்பாக தாங்க அனுப்பினார். என்னுடைய மனைவியை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய கணவனை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய தாயை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய தந்தையை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய நண்பனை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த பங்கை நான் பாதுகாக்க வேண்டும். அதுக்காக தான் நான் அனுப்புனேன். ஆனா அவன் என்ன கேட்கிறான்? நான் என்ன அவனுக்கு பாதுகாவலியா? நான் அவனுக்கு பாதுகாவலா? அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி நிற்கிறார்களோ அவன் சொல்ற வார்த்தை, இது என்ன என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா? நான் இதை செய்யணுமா? நான் எதற்காக செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியுங்க, இன்னமும் கூட ஒரு சில குடும்பத்துல தன்னுடைய தமக்கையினுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய திருமணத்துக்கு நான் ஏங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுகிற சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த குடும்பம் உடைந்து போய் இருக்கிறது. நிறைய குடிக்காரர்கள் கேட்கிறார்கள், நான் என்ன இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலியா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலனா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், எனக்கு ஒரு கடமையை தந்திருக்கிறார். இதை நான் உணர வேண்டும். இதை நான் அறியாமல் வெளியில நிக்கிற பொழுது அதுதாங்க பாவம். என்னுடைய கடமையை அறியாதது, என்னுடைய பொறுப்பை உணராதது தாங்க இங்கே பாவமாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது. என்னை மன்னிச்சுக்கங்க, என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லுவோமே. கடவுளே, என் மேல உள்ள நம்பிக்கையில இல்ல, ஓ மேல உள்ள நம்பிக்கையில நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும், அவர்களை அன்பு செய்து வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோமே. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து, நீங்கள் யாரை காயப்படுத்தினீர்களோ, யார் உங்களால எனக்கு இந்த உலகத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து கேட்கிறார், எங்கே உன்னுடைய சகோதரன்? நான் இந்த குடும்பத்துல உங்களை சேர்ந்துதானே படைத்தேன், இந்த அம்மாவையும் அப்பாவையும் சேர்ந்துதானே நான் உனக்கு அனுப்பி வச்சேன், அவங்க எங்கே என்று கேட்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, எனக்கு பதில் சொல்ல வேணாம், இந்த கடவுளுக்கு பதில் சொல்லுங்க. அவர்கள் என் கூடவே இருக்கிறாங்க கடவுளே, அவங்கள நான் பாதுகாக்குவேன் கடவுளே, அவர்களை நான் பராமரிப்பேன் தெய்வமே அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவுகளை ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. கேட்போம் பிரியமானவர்களே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. ஏதோதோ வரம் கேட்டு ஆண்டவரிடம் போயிருப்போம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, என்னுடைய நண்பர்களை, உற்றார் உறவினர்களை,
என் கூட பிறந்தவர்களை மன்னிக்கிறதை வரமாக எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடம் கேட்டு ஜெபிப்போம். கேட்போம் பிரியமானவர்களே. மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, இந்த உலகம் இன்னும் அழகாக மாறுவதற்கு, அன்பு மயமாக மாறுவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். என்னுடைய கடமைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆம் தெய்வமே, இதோ இந்த நாளிலே நான் என்னை அன்பு செய்கிறேன். நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த உயிரை நேசிக்கிறேன், இந்த உடலை நேசிக்கிறேன். என்னுடைய உடலின் ஒவ்வொரு அசைவும் நீ தந்த கொடையா. இதை நன்றி பெருக்கோடு எண்ணி பார்க்கிறேன். இதை நான் பொறுப்பாக பேணி வளர்ப்பேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறேன். ஆனால் அருகில் சென்றவுடன் அவர்கள் செய்த செயல்கள் என்னை பயமுறுத்துகிறதையா. அவர்களிடம் நெருங்க விடாதபடிக்கு எனக்கு எதிராக அவர்களது முகம், அந்த பழைய செயல்கள் வந்து வந்து போகிறதையா. ஐயா, அதையெல்லாம் நான் உடைத்தெறிய வேண்டும். எனக்கு முன்பாக நீ மட்டுமே தெரிய வேண்டும். மன்னிக்கிற உமது அன்பு மட்டுமே தெரிய வேண்டும். ஆமையா, நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய நண்பர்களை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும், வரம் தாரும். என் வாழ்வை அழித்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் பேரை கெடுத்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள்
அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென் தெய்வமே அவர்களை ஆசீர்வதியும். ஆமென் அவர்களது உள்ளத்தை மாற்றும் ஐயா. ஆமென் அன்பு தெய்வமே அவர்களுக்காக உம்முடைய ஆசீரை வழங்கும் ஐயா. இயேசுவே அன்பு தெய்வமே நான் உன்னுடைய மகன் ஐயா. ஆமென் நான் உன்னுடைய மகன் ஐயா. இயேசுவே எந்த நேரத்திலும் அவர்களுக்கு எதிராக பேச மாட்டேன். இயேசுவே அன்பு தெய்வமே அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென் நீர் வழங்கிய சமாதானம் அவனோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆமென் அவனோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆமென் நன்றி ஐயா. நன்றி இயேசுவே இதோ உம்முடைய இதயத்தை போல மன்னிக்கிற அந்த அற்புதமான இதயத்தை, தூயதொரு உள்ளத்தை இன்னைக்கு எனக்கு நீங்க தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த நேரத்துல என்னுடைய உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. எனக்கு எதிராக தவறு செய்கிறவர்களை, குற்றம் செய்கிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி என்பதை நான் உணர்கிறேன் ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி ஐயா. நன்றி நன்றி நீங்க தந்திருக்கிற இந்த அற்புதமான வரத்துக்காக நன்றி ஐயா. ஆமென் ஆமென் அற்புதமான வார்த்தைக்காக நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. இந்த சமூகத்துக்கு நான் ஒரு பாதுகாவலன், நான் ஒரு பாதுகாவலி. இயேசுவே என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு பாதுகாவலன், இயேசுவே. பாதுகாவலி. என்னுடைய உடலுக்கு, என்னுடைய ஆன்மாவுக்கு நான் பாதுகாவலன், பாதுகாவலி. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி. இந்த அற்புதமான உணர்வுக்கு நன்றி ஐயா. இந்த அற்புதமான வாழ்வுக்கு நன்றி ஐயா. அற்புதமான உம்முடைய வார்த்தைக்கு நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எனக்கெதிரா பகைமை செய்வோரை மன்னிக்க மனதை ஐயா. எனக்கெதிரா பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை ஐயா. அந்த பகைமை திரும்ப நினையாமல் நினைக்க கூடாது ஆண்டவரே. மறக்கும் மனதை ஆண்டவரே. நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தான் நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு பிரியமானவர்களே, இதோ கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மன்னிக்கிற அற்புதமான இதயத்தை, உள்ளத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நற்கருணை நாதருக்கு நன்றி சொல்லி முழந்தான் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனித இதனை
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.